கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் காணொலி வழியாக உங்களை பார்க்கறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உடத்துல கொண்டு வரதுல மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை, விசுவாசித்தவளின் பெரும்பாடை நீக்கின இயேசுவை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 8வது அதிகாரத்துல இப்படியாய் சொல்லுகிறது, 12 வருடமாய் பெரும்பாடாய் இருந்த அந்த சகோதரி அவருடைய பெரும்பாட்டை எவ்வளவேனும் குணப்படுத்த முடியாமல் போராடி கொண்டிருந்தார். உதிரத்தின் ஊரல் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வேதனையாய், ஏறக்குறைய ஒரு 12 வருஷம் அவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும், எல்லா சொத்தையும், எல்லா ஆசைகளையும் அவள் செலவழித்தும் சற்றாகிலும் அவளுக்கு குணப்படுத்த ஒருவரும் இல்லை, ஒருவரும் கூடாமல் போயிற்று. வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஜன கூட்டத்தின் மத்தியிலே 12 வருஷமாய் உதிரை போக்காய் இருந்த, அதிகமாய் பலவீனமாய் இருந்த அந்த சகோதரி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மனமகிழ்ச்சி அடைந்தார். அவளுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் இருந்தது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஓர தொங்கலை, அந்த சால்வையின் துணி, அந்த முனை தொங்கலை நான் தொட்டாகிலும் எப்படாகிலும் நான் சுகமாக வேண்டும் என்று அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கும் கூட பல வருஷமாய் தீராத வியாதியில, தீராத போராட்டத்துல, பிரச்சனையில, உபத்திரவத்துல, கண்ணீர்ல, வியாகுலத்துல இருக்கிறீர்களா? இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அந்த சால்வையின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இயேசு அந்த இடத்துல நின்றார். நின்றது மாத்திரமல்ல, தம்முடைய சீடர்களையும் அங்கிருந்த ஜனங்களையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். கேட்ட மாத்திரத்துல ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சீஷர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயரே, அநேக ஜனங்கள் உம்மோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனாலும் உம்மை தொட்டது யார் என்று எங்களிடத்துல கேட்கிறீரே என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்தேன் என்று சொன்னார். இன்றைக்கும் என் சகோதரன், என் சகோதரியே, பல வருஷங்களா பிரச்சனையோடு கூட, கண்ணீரோடு கூட, வியாதியோடு கூட நீ இருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை தேடிதான் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீ விசுவாசித்தானா என்னால், இன்றைக்கும் இயேசுவே நீர் என்னை தொட்டால் நான் சுகமாவேன், இல்ல ஒருவேளை நான் உண்மை தொடுமடியாய் விரும்புகிறேன் என்று யாராவது நீங்க சொன்னீங்கன்னா, கட்டாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகாமையில வருவார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவையிலே தன்னையே தாழ்த்தினார். உங்களுக்காகவும் தான் அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் வல்லமையோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமை இன்றைக்கும் உங்களை தொட போதுமானதா இருக்கிறது. இன்றைக்கும் தொட்டு சுகப்படுத்த அவரால் கூடும். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் கூடும். நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களிடத்துல, சீஷரிடத்தை கேட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயரே, நாங்க தொடவில்லை. சொன்னது மாத்திரமல்ல, அடுத்த நிமிஷம் அந்த சகோதரி அந்த கூட்டத்தின் மத்தியிலிருந்து வெளியில வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உம்முடைய ஓரத்தொங்கலை தொட்டேன். தொட்ட அந்த நிமிஷம் என் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. நான் சுகமடைந்தேன் ஆண்டவரே. உம்முடைய ஓரத்தொங்கலை நான் விசுவாசத்தோடு கூட தொட்ட பொழுது எனக்குள்ள ஒரு வல்லமை புறப்படுவதை நான் உணர்ந்தேன். என்னுடைய உதிரத்தின் ஊரல் 12 வருடமாய் நான் பெருமாடு உள்ள ஸ்ரீயாய் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட இருந்தேன். என்னால நடக்க கூட முடியல, ஒரு இடத்துல என்னால பேச முடியல. என்னிடத்துல இருந்த எல்லா ஆசைகளையும் நான் செலவழித்தும் ஒருவராலும் சற்றும் என்னை குணப்படுத்த முடியவில்லை. என்னுடைய போராட்டம் மிகுதியாய் இருந்தது, என்னுடைய கண்ணீர் மிகுதியாய் இருந்தது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஆனாலும் விசுவாசத்தோடு கூட உம்முடைய ஓரத்தொங்கலை நான் தொட்டேன். உம்முடைய வல்லமை எனக்குள்ள புறப்பட்டது. என் உதிரத்தின் ஊரல் நின்று போனது. ஏசப்பா,
என்று சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாயிரு என்று ஆண்டவர் அவளை வாழ்த்தினார் என்று வேதவசனம் சொல்லுது. என் சகோதரனே, என் சகோதரி, இன்றைக்கும் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். அதே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் வியாதியை போக்க உம்மால கூடுன்னு சொல்லுங்க. அவ விசுவாசித்து தொட்டால் கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் தொட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை தொடும், அது குணப்படுத்தும், அது உங்களை மீண்டும் எழுப்பும். உங்களால முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி உங்களை எழுப்ப அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லம் அந்த சகோதரிக்குள்ள புறப்பட்ட போது உம்முடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்ட பொழுது புறப்பட்ட அதே வல்லமை இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இதோ படுக்கையில அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு கூட பல வருஷங்களாய் என் வியாதி யாரால குணமாக்க கூடும், என் பிரச்சனை யாரால மாற்றக்கூடும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு தொடுவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருக்குள்ள இறங்குவதாக, ஒரு ஜீவன் இறங்குவதாக. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போதே அக்னியாய் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சுகமாவதாக, அற்புத அதிசயங்கள் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுதே தொடட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னால இறங்கி கொண்டிருக்க தயவுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் கூட மனம் மருந்தி ஆண்டவரே பாரத்தோடு கூட ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கேன் சகோதரி சகோதரியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த சகோதரியை பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகத்தோடு கூட போ என்று சொன்னீங்களே, சமாதானத்தோடு கூட போ என்று சொன்னீங்களே. இப்பொழுதும் கூட இவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்தும். நம்முடைய அன்பு இவர்களோடு கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். உங்க வியாதி, உங்களுடைய கண்ணீர், உபத்திரவங்கள் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டிருக்கிறார். விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.